بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء وسيد المرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين ما بعد فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قد أفلح من تزكى وذكر اسم ربه فصلى صدق الله العظيم. கணித்துக்குரிய நேர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹு தஆலா ரப்புல் இஸ்ஸத் புனிதமான இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்களாகவும் அல்லாஹ்வினால் கடமையாக்கப்பட்ட முக்கியமான கடமைகளில் ஒன்றாகிய நோன்பு என்ற அந்த கடமையை நிறைவேற்றியதற்கு பின்னால் சந்தோஷமான, ஆனந்தமான, மகிழ்ச்சியான ஒரு நாளை நாங்கள் அடைந்திருக்கின்றோம். இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய மார்க்கம் வெறுமனே வணக்கம் சார்ந்த விடயங்களுக்கு மாத்திரம் வழிகாட்டக்கூடிய மார்க்கம் அல்ல. மனிதர்கள் எவ்வாறு வாழ வேண்டும், எவ்வாறு மகிழ வேண்டும், எவ்வாறு கவலையை வெளிப்படுத்த வேண்டும், ஆனந்தத்தை வெளிப்படுத்த வேண்டும், அன்பை வெளிப்படுத்த வேண்டும் என்ற விடயங்களுக்கெல்லாம் மனிதர்களின் மூலம் மனிதர்களை நபிமார்களாக உலகத்துக்கு அனுப்பி அவர்களின் மூலம் இஸ்லாம் கற்று தந்திருக்கிறது, சொல்லி தந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் எல்லா விடயங்களுக்கும் வழிகாட்டக்கூடிய மார்க்கமாக இஸ்லாமிய மார்க்கம் அமைந்திருக்கிறது. எனவே பெருநாள் என்று சொல்லக்கூடிய ஒன்று, அதை இஸ்லாம் வழக்கமாக ஆக்கவில்லை, மாறாக அதை ஒரு வணக்கமாக ஆக்கியிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு சென்று மதீனாவிலே வாழக்கூடிய காலகட்டத்திலே மதீனாவில் ஒரு வருடத்தில் 2 நாட்களில் பெருநாள் கொண்டாடக்கூடியவர்களாக, ஜாஹிலியா காலம் தொடக்கம் 2 நாட்களை அவர்கள் பெருநாள் கொண்டாடக்கூடியவர்களாக இருந்தார்கள். அப்போது மதீனாவாசிகளை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், இந்த 2 நாட்களும் என்ன நாட்கள் என்று. அப்போது மதீனாவாசிகள் சொன்னார்கள், குன்னா நல்அபு ஃபீஹிமா, அந்த 2 நாட்களிலும் நாங்கள் ஜாஹிலியா காலம் தொடக்கம் நாங்கள் விளையாடக்கூடியவர்களாக இருப்போம். அந்த தினம் எங்களுடைய பெருநாளுடைய தினமாகவும் அத்தினத்தில் விளையாடுவதுதான் எமது வளமை என்று சொன்னபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நிராகரிக்காமல் அவர்கள் செய்து வந்த விடயத்தை தவறாக, பிழையாக அவர்களுக்கு சித்தரித்து காட்டாமல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் சாதுரியத்தனமாகவும் மிருதுவாகவும் நடந்து கொண்டார்கள். அந்த சமூகத்தை பார்த்து சொன்னார்கள், ஆம், அல்லாஹு தஆலா உங்களுக்கு நீங்கள் விளையாடக்கூடிய இந்த 2 நாட்களை விட சிறந்த 2 நாட்களை அதாவது பெருநாள்களாக அல்லாஹு தஆலா உங்களுக்கு பகரமாக ஆக்கி தந்திருக்கிறான் என்று அந்த மதீனா வாசிகளுடைய மனம் புண்படாத வண்ணம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக அழகாக அந்த 2 நாட்களுக்கு பகரமாக அல்லாஹு தஆலா வேறு 2 அதைவிட சிறந்த நாட்களை உங்களுக்கு பெருநாளாக ஆக்கி தந்திருக்கிறான் என்று சொல்லி, முதலாவது ஈதுல் ஃபித்ர், ரமலானுடைய பெருநாளைக்கு பின்னால் கொண்டாடப்பட வேண்டிய இந்த நோன்பு பெருநாளையும், இரண்டாவது ஈதுல் அத்ஹா, ஹஜ்ஜி பெருநாளுடைய அந்த 10வது தினத்தை கொண்டாடுவதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருநாளாக இந்த சமூகத்துக்கு அடையாளப்படுத்தி காட்டினார்கள். அந்த அடிப்படையில் பெருநாள் என்பது அது ஈத் என்ற வார்த்தையை கொண்டு அது அழைக்கப்படக்கூடியதாக இருக்கிறது அரபு மொழியிலே. ஈத் என்பது அடிக்கடி ஒவ்வொரு வருடமும் நாங்கள் கொண்டாடக்கூடிய ஒரு தினமாக அந்த தினங்கள் அமைந்திருக்கக்கூடிய காரணத்தினால் பெருநாளுக்கு அரபியிலே ஈத் என்று சொல்லப்படுகிறது. இந்த ஈத் என்ற வார்த்தை பிரயோகம் அல் குர்ஆனிலும் பிரயோகிக்கப்பட்டிருக்கிறது, சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்த்து ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை ஏற்றுக்கொண்ட சமூகம் சொன்னார்கள், அன்சில் அலைனா மாஇதத்தம் மினஸ் ஸமா, ஈசாவே, வானலோகத்திலிருந்து நாங்கள் உண்ணுவதற்கான உணவை நீங்கள் இறக்கித்தாருங்கள், உணவு தட்டை நீங்கள் எங்களுக்கு இறக்கித்தாருங்கள், நாங்கள் சாப்பிட்டு மகிழ்வோம். தக்கூனுலன ஐதன் லி அவ்வலினா வ ஆஹிரினா, அந்த நாள், எந்த நாளிலே நீங்கள் வானலோகத்திலிருந்து எங்களுக்கு தேவையான உணவுகளை, ஆகாரங்களை இறக்கி கொடுப்பீர்களோ, தருவீர்களோ, அந்த நாள் எங்களுக்கு அந்த மரவை இறங்கக்கூடிய அந்த நாள் எங்களுக்கு பெருநாளாக இருக்கும். எங்களுடைய முன்னோர்களுக்கும் எங்களுக்கு பின்னால் வரக்கூடியவர்களுக்கும் அது பெருநாளாக, சந்தோஷத்தை வெளிப்படுத்தக்கூடிய நாளாக இருக்கும் என்று ஈத் என்ற வார்த்தையை அவர்கள் பயன்படுத்தியிருந்தார்கள். அதனை அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே பயன்படுத்தியிருக்கிறான். அதே போன்று யௌமுஸ் ஸீனா,
பெருநாளுடைய தினத்துக்கு அல் குர்ஆனில் யௌமு ஜீனா என்று அலங்காரமான அழகை வெளிப்படுத்தக்கூடிய நாள் என்றும் வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. எனவே கண்ணியமானவர்களே, இந்த பெருநாளுக்கென்று ஒரு வரலாறு இருக்கிறது. இந்த பெருநாள் இது ஒரு வழக்கம் அல்ல, இது வணக்கமாக மாற வேண்டும். அதனால் தான் பாருங்கள், எங்களுடைய 2 பெருநாட்களும் 2 முக்கியமான வணக்கங்களோடு சம்பந்தப்படுகிறது. நாம் கொண்டாடக்கூடிய நோன்பு பெருநாளாக இருக்கலாம், ஈதுல் ஃபித்ர் என்று சொல்லப்படக்கூடிய இந்த நோன்பு பெருநாள், இது அல்லாஹ்வினால் கடமையாக்கப்பட்ட ஒரு மாத கால நோன்பை நோற்றதுக்கு பின்னால் ஆனந்தத்தை வெளிப்படுத்துவதற்காகவும், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதற்காகவும், சந்தோஷத்தை வெளிப்படுத்துவதற்காகவும் நாங்கள் கொண்டாடக்கூடிய ஒரு பெருநாளுடைய தினமாக இருக்கிறது. எனவே மிக மிக முக்கியமான இஸ்லாத்துடைய அடிப்படை அம்சங்களில் ஒன்றாகிய அந்த கடமையாக்கப்பட்ட நோன்பை நோற்றதன் பின்பு இந்த பெருநாளை நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இரண்டாவது, எங்களுடைய பெருநாள் வெறுமனே சந்தோஷத்தை மாத்திரம் வெளிப்படுத்தக்கூடியதாக, ஆனந்தத்தை மாத்திரம் வெளிப்படுத்தக்கூடியதாக எங்களுடைய பெருநாள் கிடையாது. மாறாக இந்த ஈதுல் ஃபித்ரிலே நாங்கள் என்ன செய்கிறோம்? ஏழைகளுக்காக வேண்டி நாம் கொடுக்க வேண்டிய, அல்லாஹ்வினால் கூறப்பட்ட, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய அந்த சதகத்துல் ஃபித்ரா அல்லது ஜக்காத்துல் ஃபித்ர், ஜக்காத்துல் பதன் என்று சொல்லப்படக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் தனக்காகவும் தன்னுடைய பொறுப்பில் உள்ளவர்களுக்காகவும் ஏழைகளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வகையான உணவு ரீதியான ஒரு உதவி, அரிசியை கொடுப்பது, மற்றவர்களுடைய பசியை போக்குவது. எனவே எங்களுடைய பெருநாள் அது ஒரு இபாதத், ஒரு கடமையாக்கப்பட்ட கடமைக்கு பின்னால் அந்த பெருநாளை நாங்கள் கொண்டாடுகிறோம். அதே போன்று எங்களுடைய பெருநாளிலே மனிதாபிமானம் இருக்கிறது, எங்களுடைய பெருநாளில் மனிதநேயம் இருக்கிறது, எங்களுடைய பெருநாளில் மற்றவர்களுடைய உணர்வை மதிக்கின்ற அந்த தன்மை இருக்கிறது. அதனால் தான் நாங்கள் பெருநாளுடைய தினத்திலே அதிகாலையிலே பெருநாளுடைய தொழுகை நடாத்தப்படுவதற்கு முன்னால், தொழுவிக்கப்படுவதற்கு முன்னால் ஏழைகளுக்கு கொடுக்கப்பட வேண்டிய அந்த ஜக்காத்துல் ஃபித்ரா கொடுக்கப்பட வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு பணித்திருக்கிறார்கள், நம்மை பார்த்து ஏவிருக்கிறார்கள். அதே போன்றுதான் ஹஜ்ஜி பெருநாளை எடுத்துக்கொண்டாலும் அல்லாஹ்வினால் கடமையாக்கப்பட்ட மிக முக்கியமான கடமைகளில் ஒன்றாகிய 5வது கடமை, ஹஜ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த கடமையை நிறைவேற்றியதன் பின்பு ஹாஜிகள் மக்காவிலே அந்த தினத்தை பெருநாளாக கொண்டாடுவார்கள். உலகத்திலே வாழக்கூடிய முஸ்லீம்கள் துல்ஹிஜ்ஜா மாதத்துடைய 10வது தினத்தை பெருநாளாக கொண்டாடுவார்கள். அதே நேரத்தில் துல்ஹிஜ்ஜா மாதத்தில் அந்த 10வது நாள் தொடக்கம் அதற்கு பின்னால் வரக்கூடிய ஐயாமுத் தஷ்ரீக் என்று சொல்லப்படக்கூடிய 3 நாட்களிலும் ஆடு, மாடு, ஒட்டகம் போன்ற பிராணிகளை அறுத்து ஏழைகளுக்கு அதை மாமிசமாக கொடுக்க வேண்டும், உணவாக கொடுக்க வேண்டும் என்று அல் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா குறிப்பிட்டிருக்கிறான். எனவே எங்களுடைய பெருநாள் அது வணக்கத்தோடு சம்பந்தப்படுகிறது, இஸ்லாத்துடைய கடமைகளோடு சம்பந்தப்படுகிறது, அதே நேரத்திலே மனித நேயத்தோடு சம்பந்தப்படுகிறது. வெறுமனே சந்தோஷத்தை, ஒரு மனிதன் தன்னுடைய சந்தோஷத்தை மாத்திரம் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக எங்களுடைய பெருநாள் இல்லாமல் எங்களுடைய பெருநாள் திருநாளாக மாற வேண்டும், மற்றவர்களை உபசரிக்கக்கூடிய நாளாக மாற வேண்டும் என்று இஸ்லாம் வழிகாட்டியிருக்கிறது. அந்த அடிப்படையில் இந்த நோன்பு பெருநாளை பற்றி அல்லாஹு தஆலா குர்ஆனிலே குறிப்பிடுகின்ற போது, நீங்கள் ஃபர்லாக்கப்பட்ட நோன்பை பிடித்ததற்கு பின்னால் லிதுக்மிலுல் இத்தா, பரிபூர்ணமாக அந்த ஒரு மாதத்துடைய நோன்பை நீங்கள் நோட்க வேண்டும். வலி துகம்பிருல்லாஹ அலா மா ஹதாக்கும் வலஅல்லக்கும் தஷ்குரூன், நீங்கள் அதிகமாக தக்பீர் சொல்ல வேண்டும். எனவே பெருநாளுடைய தினத்திலே மிக முக்கியமாக நாங்கள் செய்ய வேண்டிய வணக்கம் என்னவென்றால், ஷவ்வாலுடைய பிறை அதாவது தென்பட்டது தொடக்கம் காணப்பட்டதில் இருந்து இமாம் அவர்கள் தொழுகையை முடிக்கின்ற வரைக்கும் தக்பீர் சொல்வது மிக முக்கியமான சுன்னாவாக இருக்கிறது. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் என்று அல்லாஹுவை நாங்கள் பெருமிதப்படுத்துவது, அல்லாஹ் பெரியவன் என்று சொல்வது அல்லாஹுக்கு மிக விருப்பமான திக்ர்களில் விருப்பமான வார்த்தைகளில் உள்ளதாகும். அதனால்தான் நாங்கள் தொழுகின்ற போது ஒரு நாளைக்கு கடமையாக்கப்பட்ட 17 ரக்காத்துக்களை நாங்கள் தொழுகின்ற போது ஒவ்வொரு அசைவுகளிலும் நாங்கள் அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் என்று தான் நாங்கள் சொல்கிறோம். ஒரு மரணித்த ஒருவருக்காக வேண்டி ஜனாசா தொழுகை நடாத்துவதை இஸ்லாம் கடமையாக்கி இருக்கிறது. தொழுவித்துத்தான் அவரை அடக்க வேண்டும். அந்த தொழுகையில் கூட நாங்கள் அந்த தொழுகையில் ருக்குவும் கிடையாது, சுஜூதும் கிடையாது, அதில் வெறுமனே 4 தக்பீர்கள் மாத்திரமே. ஹஜ்ஜுக்காக வேண்டி செல்லக்கூடிய ஒரு நபர் தவாஃப் செய்கின்ற போது, தொங்கோட்டம் ஓடுகின்ற போது, அதே போன்று அந்த ஜமராத்தில் சென்று கல்களை எரிகின்ற போதெல்லாம் அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் என்று அல்லாஹ்வை தானே அந்த நபர் பெருமிதப்படுத்துகிறார், அல்லாஹ் பெரியவன் என்று சொல்கிறார். எனவே அல்லாஹு தஆலா விரும்பக்கூடிய இந்த நாளிலே
நோன்பாளிகளுக்கு கூலி வழங்கக்கூடிய இந்த நாளிலே, அல்லாஹு தாலா சந்தோஷப்படக்கூடிய இந்த நாளிலே அடியார்கள் தமது நாவுகளின் மூலமாக அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்ற தக்பீரை முழங்க வேண்டும் என்பதை அல்லாஹு தாலா விரும்பித்தான் குர்ஆனிலே சொல்கிறார். வலுதுகப்பிருல்லாஹ அலா மா ஹதாக்கும். இந்த நோன்பை நோட்பதற்கு வழியமைத்து தந்த, நோன்பை நோட்பதற்கு சந்தர்ப்பத்தை வழங்கிய, இந்த பாக்கியத்தை உங்களுக்கு கொடுத்த அந்த அல்லாஹ்வுக்காக வேண்டி, அந்த அல்லாஹ் உங்களுக்கு இந்த பாக்கியத்தை தந்ததற்காக வேண்டி நீங்கள் அல்லாஹ்வை தக்பீர் சொல்லுங்கள், அல்லாஹு அக்பர் என்று சொல்லுங்கள் என்று குர்ஆனிலே அல்லாஹு தாலா தக்பீரை சொல்லி காட்டுகின்றான். இதனால் தான் எங்களுடைய முன்னோர்கள், எங்களுடைய சலஃபு சாலிஹீன்கள், சஹாபாக்கள், நபித்தோழர்கள் பெருநாளுடைய தினத்திலே அவர்கள் மிக அதிகமாக தக்பீர் சொல்வார்கள். சத்தத்தை உயர்த்தி தக்பீர் சொல்வார்கள். அல்லாஹுடைய பெயரை மிகவும் உயர்த்தி மிக கண்ணியமாக, சத்தமாக, வேகமாக அவர்கள் சொல்வார்கள். எனவே நாங்கள் தக்பீர் சொல்கின்ற பழக்கத்தை கொண்டு வர வேண்டும். இமாம் அவர்கள் தொழுவித்து முடிக்கும் வரைக்கும் அந்த தக்பீருடைய அந்த வணக்கம், அந்த இபாதத் தொடர்ந்து கொண்டே இருக்கும். அதே போன்று பெருநாளுடைய தினத்திலே செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு வணக்கம்தான், நாம் குறிப்பாக அல்லாஹு தாலா இந்த நோன்பு பெருநாளிலே கடமையாக்கிய, அல்லாஹு தாலாவுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடமையாக்கிய அந்த ஜகாத்துல் ஃபித்ரா அல்லது சதகத்துல் ஃபித்ராவை நாங்கள் கொடுத்து விட வேண்டும். பொதுவாக ரமதானுடைய பிறை தென்பட்டதிலிருந்து அந்த ஜகாத்துல் ஃபித்ரை, சதகத்துல் ஃபித்ராவை கொடுக்க முடியும், அனுமதிக்கப்பட்ட நேரம். ஆனால் ஷவ்வானுடைய பிறை தென்பட்டால் ரமதானுடைய காலத்துக்குள்ளால் யாரெல்லாம் அவர்களுடைய அந்த ஜகாத்துல் ஃபித்ரை கொடுக்கவில்லையோ, சதகத்துல் ஃபித்ராவை கொடுக்கவில்லையோ, அவர்கள் ஷவ்வாலுடைய பிறையை காணுகின்ற போது அவர்கள் மீது அது கடமையாக ஆக்கப்படுகிறது. கட்டாயம் கொடுக்க வேண்டிய அந்த நேரம் வந்து விடுகிறது ஷவ்வாலுடைய பிறை தென்படுகிற போது. எனவே ஷவ்வாலுடைய பிறை தென்பட்டதிலிருந்து இமாம் அவர்கள் பெருநாளுடைய தொழுகையை நிவர்த்தி செய்கின்ற வரைக்கும், தொழுது முடிக்கின்ற வரைக்கும் உள்ள அந்த நேரத்துக்கு இடையிலே அந்த ஜகாத்துல் ஃபித்ர் வழங்கப்பட வேண்டும். அதைவிட தாமதிப்பது மக்ரூஹாக்கப்பட்டதாகவும், பெருநாளுடைய தினத்தை விட தாமதிப்பது ஹராம, எந்த காரணமுமின்றி, நியாயமான காரணமின்றி பெருநாளுடைய தினத்துக்கு பின்னால் அதை பிற்போடுவது, தாமதிப்பது ஹராம் என்று இஸ்லாமிய அறிஞர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். எனவே அது கொடுக்க வேண்டிய நேரம், கட்டாயப்படுத்தப்பட்ட நேரம் ஷவ்வாலுடைய பிறை தென்பட்டதில் இருந்து இமாம் அவர்கள் பெருநாள் அன்று பெருநாளுடைய தொழுகையை நடாத்தக்கூடிய அந்த நேரத்துக்குள்ளால் அது கொடுக்கப்பட வேண்டும். ரமதானுக்கு 1-2 நாட்களுக்கு முன்னால் கொடுப்பது சிறந்ததாகவும், ரமதானுடைய பிறை தென்பட்டதிலிருந்து கொடுப்பது அனுமதிக்கப்பட்டதாகவும் இருக்கிறது. எனவே அந்த அடிப்படையிலே அதை நாங்கள் கொடுக்காதவர்கள் இமாம் அவர்களுடைய தொழுகை, பெருநாளுடைய தொழுகை நடாத்தப்படுவதற்கு முன்னால் அதை கொடுப்பதற்கு நாங்கள் முயற்சித்துக் கொள்ள வேண்டும். வசதி உள்ள ஒவ்வொருவர்களும் தனக்காகவும், தன்னுடைய பிள்ளைகளுக்காகவும், தன்னுடைய பொறுப்பில் வாழக்கூடியவர்களுக்காகவும் பெருநாளுடைய தினத்தில் பகல் நேரம், அது போன்ற இரவு நேரத்துடைய உணவுடைய தேவைகள் போக, வீட்டுடைய தேவைகள் போக, வீட்டில் இருக்கக்கூடியவர்களுடைய தேவைகள் போக, வீட்டுக்கு தேவையான கூலியுடைய காசு கழிய யாரிடத்திலெல்லாம் வசதி வாய்ப்பு இருக்குமோ அப்படியானவர்கள் அந்த தனது பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்காகவும் தனக்காகவும் 2 கிலோ 400 கிராம் ஒருவருக்காக, தனது பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கலாம், தனது பொறுப்பில் 5 பேர்கள் இருக்கிறார்கள் என்று வைத்துக்கொண்டால் தனக்காகவும் அதே போன்று அந்த 5 பேர்களுக்காகவும் அவர் மொத்தமாக 6 பேர்களுக்கு ஒவ்வொரு நபருக்காக அவர் 2 கிலோ 400 கிராம், அதைவிட அதிகமாக கொடுக்கலாம், பிரச்சனை கிடையாது. அதனை அவர்கள் ஏழைகளுக்கு கொடுத்து விட வேண்டும். யாருக்கு கொடுக்க வேண்டும் என்றால், யாருக்கெல்லாம் ஜகாத்தை பெறுவதற்கான தகுதி இருக்கிறதோ, ஜகாத்துடைய பணத்தை யாருக்காக நாங்கள் கொடுக்க வேண்டுமோ அப்படியான அல் குர்ஆனில் கூறப்பட்ட ஏழைகள், அதே போன்று பரம ஏழைகள், பிரயாணிகள், கடனாளிகள், இது போன்றவர்களுக்கு, புதிதாக இஸ்லாத்தை தழுவிய எங்களுடைய சகோதரர்கள், இவர்களுக்காக வேண்டி அது கொடுக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு தலைக்கும் 2 கிலோ 400 கிராம் வழங்கப்பட வேண்டும். அது தானியமாகத்தான் வழங்கப்பட வேண்டும். எங்களுடைய நாட்டிலே பெரும்பாலும் சாப்பிடப்படக்கூடிய, அதிகமாக உணவாக பயன்படுத்தக்கூடிய, சேகரித்து வைத்து பயன்படுத்தப்படக்கூடிய அரிசியாகத்தான் அது வழங்கப்பட வேண்டும். இதுதான் ஷாஃபி மதுஹபுடைய ஏகோபித்த கருத்தாக இருக்கிறது. அரிசி அல்லாத காசாக வழங்கினால் அந்த சதகத்துல் ஃபித்ரா, ஜகாத்துல் ஃபித்ர் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்று அறிஞர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஏனென்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த காலத்தில் இருந்த பேரித்தம்பழமாகவோ,
தொழிற்கோதுமையாகவோ அல்லது கோதுமையாகவோ அது வழங்கப்பட வேண்டும் என்று உணவுப் பொருட்களைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதுவும் அவர்கள் அத்தியாவசியமாக சாப்பிடக்கூடிய, பெரும்பாலும் அவர்கள் சாப்பிடக்கூடிய, சேகரித்து வைத்து சாப்பிடக்கூடிய, சஹாபாக்கள் சாப்பிடக்கூடிய உணவைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜகாத்துல் ஃபித்ராக கொடுக்கப்பட வேண்டும் என்று ஹதீஸிலே நேரடியாக சொல்லியிருக்கிறார்கள். அதன் காரணத்தினால் இஸ்லாமிய அறிஞர்களில் பெரும்பாலானவர்கள் அதை தானியமாகத்தான் கொடுக்க வேண்டும். எங்களுடைய நாட்டை பொறுத்த மட்டிலே அது அரிசியாக வழங்கப்பட வேண்டும் என்பதை குறிப்பிட்டிருக்கிறார்கள். காசாக வழங்கினால் அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது, அது அங்கீகரிக்கப்பட மாட்டாது. நிர்பந்தமான சூழ்நிலையில் அரிசி தட்டுப்பாடு ஏற்படுகின்ற போது, அல்லது ஒரு நாட்டுடைய ஜனாதிபதி, இஸ்லாமிய ஆட்சி நடைபெறுகின்ற போது இஸ்லாமிய ஆட்சியாளர் நீங்கள் அரிசியை கொடுக்க முடியாது, நீங்கள் பணத்தைத்தான் கொடுக்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்துகின்ற இவ்வாறான நிர்பந்தமான சூழ்நிலையில் மாத்திரமே பணமாக கொடுக்க முடியும். அது அல்லாத சந்தர்ப்பங்களில் அது தானியமாக வழங்கப்பட வேண்டும் என்று பேசப்பட்டிருக்கிறது. அது கட்டாயமான விடயமாக இருக்கிறது. எனவே அந்த விடயத்தில் நாங்கள் பெருநாளுடைய தினத்திலே நாங்கள் கவனம் செலுத்திக் கொள்ள வேண்டும். காரணம் என்னவென்றால், அந்த நாளில் யாருமே பசியோடு இருக்கக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார், அக்னூஹும், ஏழைகளை ஒரு நாளாவது செல்வந்தர்களாக வாழ வையுங்கள். பசியோடு வாழக்கூடிய ஏழைகள் ஒரு நாளாவது உண்டு மகிழ வேண்டும், வயிறு பிடைக்க சாப்பிட வேண்டும், சந்தோஷமாக பெருநாளை கொண்டாட வேண்டும். அதனால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அது உணவாக வழங்கப்பட வேண்டும், ஏழைகளுடைய பசி போர்க்கப்பட வேண்டும். பெருநாளுடைய தினத்தில் யாருமே பசியோடு இருக்கக்கூடாது. அதனால் தான் இமாம் அவர்கள் தொழுகையை நடாத்துவதற்கு முன்னால், தொழுகையை நிவர்த்தி செய்வதற்கு முன்னால் அது கொடுக்கப்பட வேண்டும். ஏன், அன்றைய தினத்தில் அது ஏழைகளுக்கு உணவாக மாற இருக்கிறது, அவர்களின் பசியை போக்கக்கூடியதாக இருக்கிறது. அதனால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜகாத்துல் ஃபித்ராவை கடமையாக ஆக்கி பெருநாளுடைய தொழுகை நடாத்தப்படுவதற்கு முன்னால் அது வழங்கப்பட வேண்டும். அதற்கு பின்னால் நியாயமான காரணமின்றி அதை தாமதிக்க கூடாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் ஏன் நாங்கள் இந்த ஜகாத்துல் ஃபித்ராவை கொடுக்க வேண்டும் என்றால், முதலாவது ஏழைகளுடைய பசி போக்கப்பட வேண்டும். இரண்டாவது, ஒரு நோன்பாளிக்கு நோன்பு நோற்ற நிலைமையில் அவர் ஏதாவது தவறுகளை செய்திருப்பார், பாவங்களை செய்திருப்பார். அந்த நோன்பாளிக்கு ரமதானுடைய காலத்தில் ஏற்பட்ட அந்த தப்புக்களும் தவறுகளும் மன்னிக்கப்பட வேண்டும், குற்றங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதற்காக அந்த தானியத்தை வழங்க வேண்டும், அந்த சதக்காவை வழங்க வேண்டும். மூன்றாவது காரணம், எங்களுடைய நோன்பில் ஏற்படக்கூடிய குறைகளை இந்த சதக்கத்துல் ஃபித்ரா அல்லது ஜகாத்துல் ஃபித்ர் நிவர்த்தி செய்யக்கூடியதாக, பூர்த்தி செய்யக்கூடியதாக இருக்கும். அதனால் நாங்கள் அதனை வழங்க வேண்டும் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். அந்த அடிப்படையில் எங்களுடைய பிள்ளைகள், எங்களுடைய பொறுப்பில் வாழக்கூடியவர்கள் எந்த நாட்டில் இருக்கிறார்களோ, எங்கு வசிக்கின்றார்களோ, எங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அந்த பிரதேசத்தில் உள்ள ஏழைகளுக்குத்தான் வழங்கப்பட வேண்டும். அந்த பிரதேசத்தில் எது உணவாக கொள்ளப்படுகிறதோ, அடிப்படை உணவாக கொள்ளப்படுகிறதோ அப்படியானவைகள் தான் ஜகாத்துல் ஃபித்ராவாக வழங்கப்பட வேண்டும் என்பதையும் நாங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் மூன்றாவது அமல், பெருநாளுடைய தினத்தில் நாங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான மூன்றாவது வணக்கம் என்னவென்றால், இஸ்லாம் எப்போதுமே சுத்தத்தை வலியுறுத்தக்கூடிய மார்க்கமாக இருக்கிறது. இன்னல்லாஹ ஜமீலுன் யுஹிப்புல் ஜமால், அல்லாஹ் அழகானவன், அழகை விரும்பக்கூடியவன். இன்னல்லாஹ நலீஃபுன் யுஹிப்புன் நலாஃபா, அல்லாஹ் பரிசுத்தமானவன், சுத்தமானவன், அவன் சுத்தத்தை விரும்புகிறான் என்ற அடிப்படையிலே பெருநாளுடைய தினத்திலே நாங்கள் மக்கள் ஒன்று கூடக்கூடிய இடங்களுக்கு, பள்ளிவாசல் போன்ற இடங்களுக்கு நாங்கள் செல்ல இருக்கின்றோம். என்னுடைய உறவினர்களுடைய வீடுகளுக்கு நாங்கள் செல்ல இருக்கின்றோம். பள்ளி வாயில்களில் எங்களுடைய உறவினர்கள், நண்பர்கள், அயல் வீட்டுக்காரர்களை கட்டி அணைத்து அவர்களோடு முஆனகா செய்ய இருக்கின்றோம், கட்டி அணைக்க இருக்கின்றோம், முகமன் கூற இருக்கின்றோம், முசாஃபஹா செய்ய இருக்கின்றோம், நாங்கள் அவர்களை சந்திக்க இருக்கின்றோம். அதன் காரணத்தினால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போதெல்லாம் மனிதர்கள் மற்றவர்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுமோ, சஃபைகளுக்கு செல்ல வேண்டிய நிலைகள் ஏற்படுமோ, அந்த நேரத்தில் குளிப்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தியிருக்கிறார்கள். 2 பெருநாள்களுடைய தினங்களிலும் குளிப்பது சுன்னத்தான ஒன்றாக இருக்கிறது. ஜும்ஆவுக்காக வேண்டி நாங்கள் குளிக்கின்றோம். சில மதுஹபுகளில் ஜும்ஆவுக்காக குளிப்பது கட்டாயப்படுத்தப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. காரணம் என்ன? அங்கே நீங்கள் மக்களை சந்திப்பதற்காக செல்கிறீர்கள், மக்களோடு ஒன்றாக கலந்து அந்த வணக்கத்தை நீங்கள் செய்கின்றீர்கள், அந்த இபாதத்தை நீங்கள் நிறைவேற்றுகின்றீர்கள். அதனால் குளிக்க வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டியிருக்கிறார்கள். அரஃபாவுடைய தினத்திலே அங்கே துஆவுக்காக வேண்டி நாங்கள் துஆ இறைஞ்சுவதற்காக வேண்டி ஒன்று சேரக்கூடிய அந்த இடத்திலே உலக நாடுகளிலிருந்து ஹஜ்ஜிக்காக வரக்கூடியவர்கள் ஒன்று சேரக்கூடிய நாளாக இருக்கும். அந்த நாளில் கூட
குளிப்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுன்னத்தாக ஆக்கியிருக்கிறார்கள், எங்களுக்கு காட்டி தந்திருக்கிறார். எனவே பெருநாளுடைய தினத்திலே சஹாபாக்கள் குளித்திருக்கிறார்கள். நாங்கள் குளிக்கின்ற அந்த வழக்கத்தை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். என் மக்களோடு நாங்கள் கலக்க இருக்கின்றோம், உரையாட இருக்கின்றோம், சபைகளிலே அமர இருக்கின்றோம். எனவே சுத்தமாக நாங்கள் செல்ல வேண்டும். எங்களுடைய உடம்பிலிருந்தோ எங்களுடைய ஆடைகளிலிருந்தோ துருவாடைகள் வெளிப்படக்கூடாது, மற்றவர்களுக்கு அது வெறுப்பாக அமையக்கூடாது, மற்றவர்களுக்கு அது தீங்காக அமையக்கூடாது என்ற காரணத்தினால் குளிப்பது சுன்னத்தான ஒன்றாகும். பொதுவாக பெருநாளுடைய தினத்தில் நடு இரவுக்கு பின்னால், பெருநாளுடைய அந்த பாதி இரவுக்கு பின்னால் குளிப்பதற்கு அனுமதி இருக்கிறது. என்றாலும் பள்ளிவாசலுக்கு தொழுவதற்காக செல்வதற்கு முன்னால் குளிப்பது மிக ஏற்றமானதாக இருக்கிறது. ஆனால் சில பகுதிகளிலே சுபகுடைய தொழுகை தொழுது சூரியன் உதித்து சில நிமிடங்களுக்கு பின்னால் பெருநாளுடைய தொழுகை ஆரம்பிக்கப்படுகின்ற காரணத்தினால் ஃபஜ்ருக்கு முன்னால் குளிப்பதை எங்களுடைய உலமாக்கள் மிக ஏற்றமாக பேசியிருக்கிறார்கள். ஃபஜ்ருக்கு முன்னால் முன்னைய நாளுடைய மகரிபிலிருந்து பெருநாளுடைய அந்த நாள் ஆரம்பிக்குகிறது. எனவே ஃபஜ்ருக்கு முன்னால் குளிப்பதை ஏற்றமாகவும், தொழுகை தாமதமாகுகின்ற போது சுபகுக்கு பின்னால் குளிப்பது மிக ஏற்றமாக இருக்கும். ஏனென்றால் சுபகுக்கு பின்னால் நாங்கள் குளிக்கின்ற போது பள்ளிவாசலுக்கு செல்கின்ற நேரம் நெருக்கமாக இருக்கின்ற காரணத்தினால் எங்களுடைய மேனிகளிலிருந்து எங்களுடைய உடம்புகளிலிருந்து துருவாடைகள் வீசுவது தவிர்க்கப்படும். அதனால்தான் சுபகுக்கு பின்னால் குளிப்பதை நாங்கள் ஏற்றமானதாக இருக்கிறது. தொழக்கூடிய நேரம் தாமதமாக இருந்தால், தொழக்கூடிய நேரம் சுபகோடு ஆரம்பிக்கப்படுமாக இருந்தால், ஊர்களில் அது வித்தியாசப்படும் இருந்தால் நாங்கள் சுபகுக்கு முன்னால் குளித்துக் கொள்வது ஏற்றமானதாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் வாசனை திரவியங்களை பூசுவது சுன்னத்தான ஒன்றாக இருக்கிறது. பள்ளிவாசலுக்கு செல்லக்கூடிய ஆண்கள், பெண்கள் அல்ல, ஆண்கள். பெண்கள் வீட்டில் தான் வாசனை திரவியங்களை பூச வேண்டும். ஆண்கள் வெளியில் செல்கின்ற காரணத்தினால், பெண்களை விட அதிகமாக பள்ளிவாசலுக்கு செல்ல வேண்டிய காரணங்கள் இருக்கின்றதால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசலுக்கு செல்கின்ற போதும் வீட்டுக்குள்ளால் செல்கின்ற போதும் அத்தரை விரும்பக்கூடியவர்களாகவும் வாசனை திரவியங்களை பூசக்கூடியவர்களாகவும் இருந்திருக்கிறார்கள். எனவே வாசங்களை நாங்கள் பூசிக்கொள்ள வேண்டும். அதே போன்று பெருநாளை பொறுத்த மட்டிலே புத்தாடை அணிய வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு ஜுப்பா தான் இருந்தது. பெருநாளுடைய தினங்களில் அந்த ஜுப்பாவை மாறி மாறி உடுப்பார்கள். பெருநாளுக்கென்றே ஒரு ஜுப்பாவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வைத்திருந்தார்கள். அந்த ஒரு ஜுப்பாவைத்தான் ஒவ்வொரு பெருநாள்களிலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாற்றி மாற்றி உடுப்பார்கள். எனவே புத்தாடை என்பது சுன்னத்தான ஒன்று கிடையாது. அது ஏற்றமானதாக இருப்பதில் நல்லதை. எனவே பெருநாளுடைய தினத்துக்காக வேண்டி, பெருநாளுடைய தினத்திலே ஆடை அணிய வேண்டும் என்பதற்காக வேண்டி பெற்றோர்கள் கடனாளிகளாக மாற வேண்டிய அவசியம் கிடையாது. பிள்ளைகளும் பெற்றோர்களை கடனாளிகளாக ஆக்கிவிடக்கூடாது. எங்களுடைய வசதிக்கு ஏற்றவாறு ஆடைகளை வாங்கி உடுப்பதில் தப்பு கிடையாது, குற்றம் கிடையாது. என்றாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டல் என்னவென்றால், உங்களிடத்தில் இருக்கின்ற ஆடைகளில் அஜ்மல தியாப், மிக அழகான ஆடையை நீங்கள் அணிந்து கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னா எங்களுக்கு எடுத்து காட்டுகின்றது. எனவே பள்ளிவாசலுக்கு செல்கின்ற போது நாங்கள் பெருநாளுடைய தினத்தில் மாத்திரமல்ல, எப்போதும் எங்களிடத்தில் இருக்கக்கூடிய ஆடைகளிலே மிக அழகான, பூர்த்தியான, எங்களுடைய ஔரத்தை முழுமையாக மறைக்கக்கூடிய, ஒரு இஸ்லாமிய அடையாளத்தை வெளிப்படுத்தக்கூடிய, இஸ்லாத்துடைய தனித்துவத்தை வெளிப்படுத்தக்கூடிய அழகான ஆடைகளை நாங்கள் அணிந்து கொள்வது ஏற்றமானதாக இருக்கிறது. அல் குர்ஆனில் அல்லாஹு தஆலா யா பனி ஆதம் ஹுது ஸீனத்தக்கும் இன்த குல்லி மஸ்ஜித், ஆதமுடைய மக்களே, பிள்ளைகளே, நீங்கள் பள்ளிவாசலுக்கு செல்கின்ற போது அழகாக செல்லுங்கள், பசுமையாக செல்லுங்கள், வசீகரமாக செல்லுங்கள் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே தொழுகின்ற போது அழகான ஆடைகளை அணிய வேண்டும் என்று அல்லாஹ் பேசியிருக்கிறான். பெருநாளுடைய தினத்தில் வெறுமனை தொழுகை மாத்திரமல்ல, மற்றவர்கள் எங்களை பார்ப்பார்கள், மற்றவர்களோடு நாங்கள் உரையாட வேண்டும், மற்றவர்களோடு நாங்கள் எங்களுடைய அன்பை வெளிப்படுத்த வேண்டும், மற்றவர்களோடு நாங்கள் எங்களுடைய பாசத்தை வெளிப்படுத்த வேண்டும், எங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தி சந்தோஷங்களை வெளிப்படுத்த இருக்கின்றோம், மற்றவர்களை சந்திக்க இருக்கின்றோம். ஆகையால் நாங்கள் புத்தாடைகளை அணிந்து கொள்ளலாம். புத்தாடை இல்லாதவர்கள், வாங்குவதற்கு வசதி இல்லாத எங்களுடைய நேர்கள், தாய்மார்கள் இருப்பதில் நல்ல ஆடையை நாங்கள் அணிந்து கொள்ள வேண்டும். எந்த அளவுக்கு என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபி பெண்களை பார்த்து சொன்னார்கள், நீங்கள் பெருநாளுடைய தினத்திலே பெருநாளுடைய தொழுகை நடைபெறக்கூடிய இடத்துக்கு நீங்கள் வாருங்கள். அப்போது ஒரு பெண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், எங்களில் சில பெண்களுக்கு அவருடைய ஆடையை முழுமையாக மறைக்கக்கூடிய அந்த ஜில்பாப் இல்லாமல் இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறானே, பெண்கள் முழுமையாக அவர்களுடைய உடம்பை மறைக்க வேண்டும். நாங்கள் எவ்வளவுதான் நாகரிகத்திலே நாங்கள் முன்னேறி இருந்தாலும் எங்களுடைய நாகரிகத்துடைய அடையாளம் பெண்கள் முழுமையாக அவர்களை மறைத்திருக்க வேண்டும். வெளியிலே செல்கின்ற போது இஸ்லாமிய ஆடை என்பது முழுமையாக மறைக்கப்பட்டிருக்க வேண்டும். குர்ஆன் ஜலாபீப் என்று அதைத்தான் பேசுகிறது. அந்த சஹாபி பெண்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், எம்மில் சில பேர்களுக்கு பூர்த்தியான ஆடை கிடையாது, ஜில்பாப் கிடையாது, ஔரத்தை மறைப்பதற்கான முழுமையான அவருடைய உடம்புடைய அங்கங்களை, உடம்புடைய பகுதிகளை, அந்த பொடி ஷேப் என்று சொல்வார்கள், உடம்புடைய அமைப்பை
சதுரத்தை, பெருப்பத்தை, அகலத்தை, ஆழத்தை வெளிப்படுத்தக்கூடிய அதை வெளிப்படுவதை விட்டு மறைக்கக்கூடிய பூர்த்தியான ஒரு ஆடை எங்களில் சில பெண்களுக்கு இல்லை யா ரசூலல்லாஹ், அவர்கள் வறுமையோடு இருக்கிறார்கள் என்று சொன்னபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களில் யாரிடத்தில் ஒன்றை விட அதிகமான ஜில்பாபுகள் இருக்குமோ, உடம்பை முழுமையாக மறைக்கக்கூடிய ஆடை இருக்குமோ, அதை மற்ற சகோதரிகளுக்கு கொடுக்கட்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களை வலியுறுத்தினார்கள். என்று அந்த காலத்திலே பெண்கள் நாம் பெறுகின்ற பாடம் என்ன? முழுமையாக மறைத்து கொண்டுதான் வீட்டிலிருந்து வெளியேறுவார்கள். அதுபோன்று அவர்கள் புத்தாடையை வாங்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் இல்லாமல் இருப்பதை கொண்டு அவர்கள் போதுமாக்கிக் கொள்ளக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் நாம் எம்மிடத்தில் இருக்கக்கூடிய ஆடையை மற்றவர்களுக்கு கொடுத்து உதவுவதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த ஒரு சுன்னாவாக இருக்கிறது என்பதை ஞாபகத்தில் நாங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். எதிர்வரக்கூடிய பெருநாள்களில் கூட எங்களுடைய பக்கத்து வீடுகளிலே, எங்களுடைய உறவினர்களிலே எத்தனையோ சிறுவர்கள், எத்தனையோ யுவதிகள், எத்தனையோ சகோதர சகோதரிகள் புத்தாடை வாங்காமல், அவர்கள் நாங்கள் புத்தாடை உடுக்காமல் பள்ளிவாசலுக்கு போக மாட்டோம் என்ற நிலைப்பாட்டிலே இருப்பார்கள். அவர்களுக்காவது நாங்கள் பெருநாளுடைய உடுப்புகளை நாங்கள் ஏற்படுத்தி கொடுப்பதற்கு முயற்சிக்க வேண்டும் என்ற விடயத்தையும் நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம். எனவே எங்களுடைய ஆடை, அது ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம், இஸ்லாமிய வரம்பை மீறக்கூடியதாக அது இருக்கக்கூடாது. இஸ்லாம் வகுத்து தந்த கட்டுப்பாடுகளை, இஸ்லாம் வகுத்து தந்த வரம்புகளை மீறக்கூடியதாக இருக்கக்கூடாது. எங்களுடைய ஆடைகளில் பெருமை இருக்கக்கூடாது. யார் பெருமைக்காக வேண்டிய ஆடை அணிவார்களோ மறுமையில் மறுமையுடைய ஆடை அவர்களுக்கு அணிவிக்கப்பட மாட்டாது. பெருமைக்காக வேண்டிய ஆடை அணியக்கூடாது. உடம்பை மறைப்பதற்காக அணிய வேண்டும். எங்களுடைய ஆடை பெண்களை பொறுத்த மட்டிலே மற்றவர்களை கவரக்கூடியதாக இருக்கக்கூடாது. ஆண்களை கவரக்கூடியதாக இருக்கக்கூடியதாக இருக்கக்கூடாது. அவுரத்தை முழுமையாக மறைக்கக்கூடியதாக, உடம்புடைய பாகங்களை அடையாளப்படுத்தாததாக, பூர்த்தியானதாக இருக்க வேண்டும். வீண்விரியம் இருக்கக்கூடாது. பெருமைக்காக வேண்டிய ஆடைகள் அணியக்கூடாது. அதே நேரத்தில் இஸ்லாம் தடுத்த முறைகளிலே கரண்டை காலுக்களுக்கு கீழால் ஆண்களை பொறுத்த மட்டில் அவருடைய ஆடைகள், அவர்கள் அணியக்கூடிய கலசான்கள் செல்லக்கூடாது, சாரங்கள் செல்லக்கூடாது என்ற விடயத்தையும் நாங்கள் அவதானத்தில் கொள்ள வேண்டும். அதுக்கு பின்னால் நாங்கள் நோன்பு பெருநாளை பொறுத்த மட்டிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டிலே காலை சாப்பாட்டை, அதாவது மிக இலகுவான முறையிலே சில பேரித்தம்பழங்களை சாப்பிடுவார்கள். ஒற்றைப்படையாக பேரித்தம்பழங்களை சாப்பிட்டு விட்டு பள்ளிவாசலுக்கு செல்வதும் ஒரு சுன்னத்தான காரியம். காரணம் என்னவென்றால், யாரும் நினைத்து விடக்கூடாது இமாம் அவர்கள் நோன்பு பெருநாளை தொலைவிக்கும் வரைக்கும் நாங்கள் நோன்போடு இருக்கின்றோம், நாங்கள் சாப்பிடாமல் இருக்கின்றோம், நாங்கள் குடிக்காமல் இருக்கின்றோம், நீர் அருந்தாமல் இருக்கின்றோம், எதையும் புசிக்காமல் இருக்கின்றோம், அப்படித்தான் இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தை யாரும் கொள்ளக்கூடாது. அந்த எண்ணம் யாரிடத்திலும் வரக்கூடாது என்பதற்காக வேண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகாலையிலே பள்ளிவாசலுக்கு செல்வதற்கு முன்னால் ஒற்றைப்படையாக பேரித்தம்பழங்களை சாப்பிடுவார்கள். எனவே நாங்கள் அந்த சுன்னாவையும் யாராவது செய்யாமல் இருந்தால் அதையும் இந்த பெருநாளோடு நாங்கள் செய்யக்கூடிய பழக்கத்தை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அதுக்கு பின்னால் பள்ளிவாசலுக்கு செல்கின்ற போது நாங்கள் ஒரு பாதையால் சென்று இன்னும் ஒரு பாதையால் நாங்கள் வர வேண்டும். பள்ளிவாசலுக்கு செல்கின்ற போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாஷியன், நடந்த நிலைமையில் தான் செல்வார்கள். காரணம் என்னவென்றால், நடந்து செல்கின்ற போது அநேகமானவர்களை பாதை ஓரங்களிலே சந்தித்துக் கொள்ளலாம், சுகங்களை விசாரித்துக் கொள்ளலாம், அவர்களுக்கு சலாம் சொல்லலாம். அதே நேரத்தில் அதிகமான எட்டுக்கள் எடுத்து நாங்கள் பள்ளிவாசலுக்கு செல்கின்ற போது ஒவ்வொரு எட்டுக்களுக்கும் நன்மைகள் பதியப்படும். மறுமை எங்களுடைய 7 நன்மைகளால் நிறைக்கப்பட வேண்டும் என்பதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசலுக்கு அல்லது தொழுமிடத்துக்கு நடந்து செல்வார்கள். ஆனால் தொழுகையுடைய நேரம் நெருங்கிவிட்டது, நாங்கள் நடந்து சென்றால் அங்கே பெருநாளுடைய தொழுகை தப்பி போய்விடும் என்றால் அந்த நேரத்தில் வாகனங்களிலே, எங்களுடைய சைக்கிள்களிலே செல்லலாம். ஆனால் இலங்கையை பொறுத்த மட்டிலே எல்லா இடங்களிலும் பள்ளிவாசல்களும் பெருநாளுடைய தொழுகை நடாத்தப்படக்கூடிய இடங்களும் தக்கியாக்களும் இருக்கின்ற காரணத்தினால் மிகவும் நடந்து செல்வதற்கான ஒரு சந்தர்ப்பம் எங்களுக்கு இருக்கிறது. எனவே நடந்து செல்வதும் ஒரு சுன்னா என்பதை கருத்தில் கொண்டு அதை நாங்கள் செய்து வர வேண்டும். அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பாதையால் சென்று இன்னும் ஒரு பாதையால் வருவார்கள். பள்ளிவாசலுக்கு செல்வதற்கு 2 பாதைகள் இருக்குமாக இருந்தால் ஒரு பாதையால் நாங்கள் செல்ல வேண்டும். சென்ற பாதை அல்லாத அடுத்த மற்ற பாதையால் நாங்கள் திரும்பி வருவது நபி வழியாக இருக்கிறது. காரணம் என்னவென்றால், ஒன்று, ஒரு பாதையால் செல்கின்ற போது நாங்கள் சில பேர்களைத்தான் சந்திப்போம். இன்னொரு பாதையால் வருகின்ற போது நாங்கள் வந்த பாதையால் நாங்கள் ஏற்கனவே வந்த பாதையில் நாம் யாரையெல்லாம் சந்தித்தோமோ அப்படியானவர்கள் அல்லாதவர்களை மற்ற பாதையின் மூலமாக நாங்கள் வருகின்ற போது சந்திக்கலாம்.
செல்கின்ற போது சந்திக்க முடியாதவர்களை திரும்பி வருகின்ற போது சந்திக்கலாம், அவர்களுக்கு சலாம் சொல்லலாம், முகமன் சொல்லலாம், அவர்களை வாழ்த்தலாம், அவர்களுடைய துவாவை பெற்றுக்கொள்ளலாம், அவர்களுக்கு நாம் துவா செய்யலாம் என்ற ஒரு காரணத்துக்காகவும், செல்கின்ற போது ஒரு வழியில் சில வழக்கும் வானவர்கள் இருப்பார்கள், திரும்பி வருகின்ற போது அடுத்த வழியில் வானவர்கள் இருப்பார்கள், அந்த பரக்கத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். அதே போன்று ஷஹாதத்துல் பிகா, அதாவது நாம் நல்ல காரியங்களை எந்தெந்த இடங்களில் நாங்கள் செய்வோமோ அந்த இடங்கள் நாளை மறுமையில் சாட்சி சொல்லும். இதை ஷஹாதத்துல் பிகா என்று சொல்வார்கள். இடங்கள் சாட்சி சொல்லும். பிரதான தொழுகையை தொழுது விட்டு நாங்கள் சற்று நகர்ந்து சுன்னத்தான தொழுகையை தொழுகிறோம். காரணம் என்ன? அந்த 2 இடங்களும் மறுமையில் எனக்காக சாட்சி சொல்ல வேண்டும். அதுபோன்று பாதையால் நாங்கள் பெருநாளுடைய தொழுகையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி செல்கின்ற போது அந்த பாதையில் நாங்கள் எடுத்து வைக்கின்ற எந்த இடத்திலெல்லாம் நாங்கள் எங்களுடைய காலை வைத்து நடந்தோமோ அந்த இடம் நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்திலே சாட்சி சொல்லும். திரும்பி வருகின்ற போது அந்த இடம் மறுமையில் அல்லாஹ்விடத்திலே சாட்சி சொல்லும். எனவே பல இடங்கள் மறுமையில் எனக்கு சாட்சி சொல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதையை மாற்றி சென்றார்கள். ஒரு வழியால் சென்று இன்னும் ஒரு வழியால் திரும்பி வந்தார்கள் என்று இஸ்லாமிய அறிஞர்கள் அதுக்கு அந்த 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 நபி அவர்களுடைய அந்த செயலுக்கு விளக்கம் எழுதியிருக்கிறார்கள். எனவே அந்த அடிப்படையில் அந்த சுன்னாவை நாங்கள் செய்வதற்கு முயற்சித்துக் கொள்ள வேண்டும். அதே போன்று நாங்கள் பள்ளிவாசலுக்கு சென்றால் ஜுமாவுடைய தொழுகை நடந்தது, ஜுமாவுடைய தொழுகைக்கு முன்னால் 2 ஹுத்பாக்களுக்கு பின்னால் தான் தொழுகை. ஆனால் இந்த சுன்னத்தாக்கப்பட்ட பெருநாளுடைய தொழுகை சில இஸ்லாமிய அறிஞர்கள் ஃபர்ல் என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த தொழுகை தான் பெருநாளுடைய தொழுகை. 2 ரக்காத்துகளை கொண்ட தொழுகைக்கு பின்னால் தான் ஹுத்பா இருக்கிறது. 2மே சுன்னத்தான காரியங்கள். அந்த தொழுகையிலே எங்களுக்கு தெரியும், முதலாவது ரக்காத்தில் 2 ரக்காத்துகளை கொண்ட தொழுகை. முதலாவது ரக்காத்தில் தக்பீரத்துல் இஹ்ராம், முதலாவது தக்பீருக்கு பின்னால் 7 தக்பீர்களும், 2வது ரக்காத்தில் சுஜூதிலிருந்து வருகின்ற போது நாங்கள் செல்லக்கூடிய அந்த தக்பீரத்துல் இன்திகால் என்று சொல்வார்கள். சுஜூதிலிருந்து வருகின்ற போது சொல்லக்கூடிய அந்த தக்பீர் இல்லாமல் அதற்கு பின்னால் 5 தக்பீர்களை சொல்வது. பாருங்கள், பெருநாளுடைய தினத்திலும் தக்பீர் சொல்ல வேண்டும், பெருநாளுடைய தொழுகையிலும் தக்பீர் சொல்ல வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு காட்டி தந்திருக்கிறார். எனவே பெருநாளுடைய தினம் என்பது அல்லாஹ்வை எங்களுடைய நாவினால் துதிப்பது, அல்லாஹ்வை பெருமிதப்படுத்துவது, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவது. துகப்பிருல்லாஹ் அலா மா ஹதாக்கும் வ லஅல்லக்கும் தஷ்குரூன், நீங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி பெருநாளுடைய தினத்திலே தக்பீர் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிட்டிருக்கிறான். எனவே நாங்கள் இமாம் அவர்கள் தொழுவித்து முடிக்கும் வரைக்கும் தக்பீர் சொல்ல வேண்டும். அந்த தொழுகையில் கூட முதலாவது ரக்காத்தில் தக்பீரத்துல் இஹ்ராம், முதலாவது தக்பீருக்கு பின்னால் 7 தக்பீர்களும், 2வது ரக்காத்தில் சுஜூதிலிருந்து வருகின்ற போது சொல்லப்படுகின்ற தக்பீருக்கு பின்னால் 5 தக்பீர்களும் சொல்லி அங்கும் அல்லாஹ்வை நாங்கள் பெருமிதப்படுத்துகின்றோம். அல்லாஹ் நிச்சயமாக எங்களை பார்த்து சந்தோஷப்படக்கூடிய ஒரு நாளாக அந்த நாள் அமைந்திருக்கும். தொழுகைக்கு பின்னால் ஹுத்பா இருக்கிறது. அதுவும் ஒரு சுன்னத்தான காரியம். முழுமையாக இந்த ரமலானை நாங்கள் ஒரு இபாதத்தாக மாற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டி அவசரப்பட்டு நாங்கள் வெளியே வந்து விடாமல் அந்த ஹுத்பாவிலும் நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும். அங்கு சொல்லப்படுகின்ற புத்திமதிகளை நாங்கள் செவி சாய்க்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருநாளைக்கு பின்னாலுடைய தொழுகைக்கு பின்னால் சஹாபாக்களுக்கு உபதேசம் செய்வார்கள், வழிகாட்டுவார்கள், நல்ல விடயங்களை சொல்லிக் கொடுப்பார்கள். எனவே அந்த ஹுத்பாவிலும் நாங்கள் முழுமையாக கலந்து கொள்வது. அதே நேரத்தில் அந்த ஹுத்பாவுக்கு பின்னால் பள்ளி வாயல்களில் இருக்கக்கூடிய எங்களுடைய தோழர்கள், எங்களுடைய நண்பர்கள், சில பேர்களோடு நாங்கள் உரையாடி இருக்க மாட்டோம். பெருநாளுடைய தினத்தில் தான் சில பேர்கள் ஊர்களுக்கு வருவார்கள், பெருநாளுடைய தினத்தில் தான் சில பேர்கள் பள்ளிவாசலுக்கு வருவார்கள், வெளிநாடுகளில் இருந்து வந்திருப்பார்கள். சிலபோது எங்களோடு கோபதாபத்தோடு இருக்கக்கூடியவர்கள், எங்களோடு பகையோடு இருக்கக்கூடியவர்கள், வெறுப்போடு இருக்கக்கூடியவர்கள் பள்ளிவாசலுக்கு வருவார்கள். இது ஒரு சந்தர்ப்பமாக பயன்படுத்தி அவர்களோடு நாங்கள் சலாம் சொல்லி அவர்களை பார்த்து புன்முறுவல் பூத்து அவர்களுக்கு நாங்கள் வாழ்த்து சொல்கின்ற போது அது நன்மையாக மாறிவிடும். பள்ளி வாயில்களிலே அவர்களை சந்திக்க வேண்டும், சலாம் சொல்ல வேண்டும், முசாஃபஹா செய்கின்ற போது எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாசிலா இப்னு அஸ்கா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நான் பெருநாளுடைய தினத்திலே சென்று தக்கபல் அல்லாஹு மின்னா வ மின்க், நான் செய்த இபாதத்துக்களையும் வணக்கங்களையும் நீங்கள் செய்த வணக்க வழிபாடுகளையும் அல்லாஹு தாலா ஏற்றுக்கொள்வானாக என்று நான் வாழ்த்து சொன்னேன், துஆ செய்தேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதே போன்று எனக்கு தக்கப்பல் அல்லாஹு மின்னா வ மின்க் என்று என்னை வாழ்த்தினார்கள் என்று வாசிலா இப்னுல் அஸ்கா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறிப்பிட்டார்கள். அபூ உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அது போன்ற சஹாபாக்கள் பெருநாளுடைய தினத்திலே ஒருவர் இன்னொருவரை சந்திக்குகின்ற போது, வாழ்த்துகின்ற போது அந்த வாழ்த்தை துஆவாக மாற்றியிருக்கிறார்களே. ஒரு மாத காலம் அமல் செய்திருக்கிறோம். பெருநாளுடைய தினத்தில் எங்களுக்கு தேவை அல்லாஹ் நாம் செய்த அமல்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும்.
சதக்காக்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும், வணக்க வழிபாடுகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும், பிடித்த நோன்புகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதனால் தான் அந்த தினத்தில் எங்களுக்கு தேவைப்படுவது வெறுமனே வாழ்த்தல்ல, அல்லாஹ்வுடைய கபூலியத் எங்களுக்கு தேவைப்படுகிறது. அதனால் தான் தகப்பல் அல்லாஹு மின்னா வ மின்க் என்று சொல்வது அது ஒரு சுன்னத்தான ஒரு வாழ்த்து செய்தியாக இருக்கிறது. அதை சொல்லித்தான் நாங்கள் சலாம் கொடுக்க வேண்டும், முசாஃபா செய்ய வேண்டும், முஆனகா செய்ய வேண்டும். எங்களுடைய வாழ்த்தை துவாவாக நாங்கள் மாற்றுவோம். ஃபோன்களிலே நாங்கள் வாழ்த்து சொல்வதாக இருந்தாலும் சரி, கடிதங்களின் மூலமாக வாழ்த்து சொல்வதாக இருந்தாலும் சரி, டெலிஃபோன் கோல்களின் மூலமாக வாழ்த்து சொல்வதாக இருந்தாலும் சரி, ஈத் முபாரக் என்று சொல்வதை விட தக்கபல் அல்லாஹு மின்னா வ மின்க் என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தைக்கு இஸ்லாத்தில் ஒரு அடிப்படை இருக்கிறது, சஹாபாக்களிடத்தில் ஒரு முன்மாதிரி இருக்கிறது. அதை நாங்கள் எங்களுடைய பழக்கமாக ஆக்கிக்கொள்வோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்றவர்களை வாழ்த்தக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செய்த ஒரு தப்புக்காக வேண்டி அவர்களுக்கு 40 நாட்களுக்கு பின்னால் அவர்களுடைய தௌபாவை அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். அவர்களையும் அவர்களோடு சேர்ந்த 2 தோழர்களையும் மன்னித்ததாக அல்லாஹ் குர்ஆனுடைய வசனத்தை இறக்குகின்றான். அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை வாழ்த்தினார்கள். அல்லாஹு தஆலா கூட நாளை மறுமையிலே சொர்க்கவாதிகளை பார்த்து என்ன சொல்வான்? குலு வஷ்ரபு ஹனீஅன், உங்களுக்கு வாழ்த்து உண்டாகட்டும், சுஃபசோபனம் உண்டாகட்டும், நீங்கள் நன்றாக சாப்பிடுங்கள், நன்றாக குடிங்கள் என்று அல்லாஹ் கூட மறுமையில் அடியார்களை பார்த்து வாழ்த்துவதற்கு தயாராக இருக்கின்றான். எனவே வாழ்த்துவதன் மூலமாக நனவுகள் தான் உண்டாகுமே தவிர அதன் மூலமாக கெடுதிகள் உண்டாக மாட்டாது. புன்முறுவல் பூர்த்து சுகம் விசாரித்து சலாம் சொல்லி அவர்களை வாழ்த்த வேண்டும். அதே போன்று மிக முக்கியமான ஒரு பகுதி தான், நம்மில் பல பேர்கள் பள்ளி வாயிலுக்கு சென்று நண்பர்களோடு உரையாடுவார்கள், நண்பர்களுடைய சுகத்தை விசாரிப்பார்கள், நண்பர்களோடு அவர்கள் முகமன் கூறிக்கொள்வார்கள், நண்பர்களுக்கு வாழ்த்து சொல்வார்கள், நண்பர்களோடு முசாஃபா செய்வார்கள், நண்பர்களோடு முஆனகா செய்வார்கள். ஆனால் வீட்டில் இருக்கக்கூடிய மஹரமான தன்னுடைய தாய் இருப்பார்கள், தன்னுடைய தந்தை நோயாளியாக வீட்டில் இருப்பார், தன்னுடைய சகோதரி கூட பிறந்த சகோதரிமார்கள் இருப்பார்கள், தன்னுடைய அன்பு மனைவிமார்கள் இருப்பார்கள், பிள்ளைகள் மகள்மார்கள் இருப்பார்கள். இவர்களுக்கு சலாம் சொல்வதும் கிடையாது, வாழ்த்துவதும் கிடையாது, அவர்களை கட்டி அணைப்பதும் கிடையாது. நிச்சயமாக எங்களுடைய பரஸ்பர அன்பு எங்களுடைய குடும்பத்திலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். எம்மோடு அதிகமாக மிக நெருக்கமாக இருக்கின்ற, எங்களோடு அதிகமாக மனைவியாக வாழ்கின்ற எங்களுடைய மனைவிமார்களை நாங்கள் வாழ்த்த வேண்டும். அவர்களுக்கு நாங்கள் முஆனகா செய்ய வேண்டும், கட்டி அணைக்க வேண்டும், வாழ்த்து சொல்ல வேண்டும், சுகம் விசாரிக்க வேண்டும். முடியுமான அன்பளிப்புகளை, ஹதியாக்களை, சதக்காக்களை எங்களுடைய மனைவிமார்களுக்கும் நாங்கள் கொடுக்க வேண்டும், பிள்ளைகளுக்கும் நாங்கள் கொடுக்க வேண்டும், என்னுடைய பெற்றோர்களுக்கும் கொடுக்க வேண்டும், சகோதரிமார்களுக்கும் கொடுக்க வேண்டும். குறைந்தபட்சம் சலாம் சொல்லி அவர்களை வாழ்த்த வேண்டும், முஆனகா செய்ய வேண்டும். எனவே என்னுடைய உறவினர்களை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. பள்ளி வாயில்களிலே நாங்கள் மும்முரமாக முஆனகாகளில் ஈடுபடுகின்றோம், கட்டி அணைக்குகின்றோம், சலாம் கொடுக்குகின்றோம், வாழ்த்துகின்றோம். ஆனால் வீட்டுக்கு வந்தால் சாப்பிட்டு விட்டு உறங்கி விடுகிறோம். மனைவியிடத்தில் என்னவென்று கேட்கவில்லை, மனைவியை வாழ்த்தவில்லை, மனைவிக்கு முகமன் கூறவில்லை, மனைவியை கட்டி அணைக்கவில்லை என்றால், கண்ணியமான சகோதரர்களே, தாய்மார்களே, இந்த பெருநாளை உயிரோட்டமுள்ள பிரயோசனமான பெருநாளாக கழிக்கக்கூடியவர்களாக நாங்கள் மாற முடியாது. எனவே வீட்டில் இருக்கக்கூடியவர்களை நாங்கள் வாழ்த்த வேண்டும். அது முக்கியமான ஒரு பகுதி. தக்கபல் அல்லாஹு மின்னா வ மின்க் என்ற வார்த்தையை சொல்லி வாழ்த்துவதுதான் சஹாபாக்கள் எங்களுக்கு காட்டி தந்த வழிமுறையாகவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாசிலா இப்னு அஸ்கா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு துஆவாகவும் இருக்கிறது. அந்த அடிப்படையில் வீட்டுக்கு வந்ததற்கு பின்னால் நாங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒன்றுதான், எங்களுடைய சிறுவர்கள் இருப்பார்கள். எங்களுடைய நாட்டிலே வேறு நாடுகளில் இருக்கக்கூடிய ஒரு சந்தோஷமான விடயம் என்னவென்றால், பிறநாளுடைய தினத்திலே சிறியவர்களை, பாலகர்களை, பிள்ளைகளை நாங்கள் மகிழச் செய்வது அது ஒரு இஸ்லாம் வலியுறுத்தக்கூடிய ஒரு விடயமாக இருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சதகாக்களில் சிறந்த சதகா சுரூருன் துத்ஹிலுஹு ஃபீ கல்பி முஸ்லிம், ஒரு முஸ்லிமுடைய உள்ளத்தில் நீ ஏற்படுத்தக்கூடிய சந்தோஷம், ஒரு முஸ்லிமை மகிழ வைப்பது, ஒரு முஸ்லிமுடைய உள்ளத்தில் சந்தோஷத்தை ஏற்படுத்துவது சதக்காக்களிலே சிறந்த சதக்கா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். எனவே அந்த பெருநாளுடைய அன்பளிப்புகளை, காசு பணங்களை எங்களால் முடிந்தால், வசதி இருந்தால் அந்த சிறுவர்களுக்கு நாங்கள் கொடுக்க வேண்டும். அவர்கள் எதிர்பார்ப்பார்கள், என்னுடைய வாப்பா, என்னுடைய சகோதரன், என்னுடைய மாமா, என்னுடைய சாச்சா எனக்கு தருவார்கள் என்று அவர்கள் எதிர்பார்ப்பார்கள். கொடுப்பது குறைவானதாக இருந்தாலும் அவர்களுக்கு கொடுத்து அவர்களை சந்தோஷப்படுத்துவதும் இஸ்லாம் சொல்கின்ற வழிமுறைகளில் ஒன்றாக இருக்கிறது. அதே போன்று எங்களுடைய உறவினர்களை நாங்கள் சந்திப்பதற்கான ஒரு சந்தர்ப்பமாக,
முறிந்த உறவுகள் சேருவதற்கான ஒரு சந்தர்ப்பமாக, பிரிந்த உள்ளங்கள் இணைவதற்கான ஒரு சந்தர்ப்பமாக இந்த பெருநாளுடைய தினத்தை நாங்கள் ஆக்கிக்கொள்ள வேண்டும். மனமெல்லாம் சந்தோஷமாக ஒரு மாத கால வணக்க வழிபாடில் ஈடுபட்டு அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பை பெற்று அடியார்களை மன்னித்து மனிதர்கள் சந்தோஷமாக இருக்கக்கூடிய அந்த நாளிலே நாம் யாருக்காவது அநியாயம் செய்திருந்தால், யாருக்காவது ஏசிருந்தால், யாருடைய சொத்தையாவது அபகரித்திருந்தால், யாருடைய முகத்திலாவது கதைத்திருந்தால், யாரை பற்றியாவது புறம் பேசியிருந்தால், யாருடைய உறவையாவது நாங்கள் துண்டித்திருந்தால் அவர்களோடு நாங்கள் சேர வேண்டும். மன்னிப்பு கேட்டு நாங்கள் போவோம். அவர்களிடத்திலே சென்று நாங்கள் எங்களுடைய தவறுகளை சொல்லி மன்னிப்பு கேட்போம். சந்தோஷமாக உறவை வளர்த்துக் கொள்வோம். அதற்கான ஒரு சந்தர்ப்பமாக பயன்படுத்திக் கொள்வோம். எத்தனையோ எங்களுடைய சகோதரர்கள் பெற்றோர்களை கூட இந்த பெருநாளுடைய தினத்திலே பார்ப்பது கிடையாது, பெற்றோருடைய முகத்திலே முழிப்பது கிடையாது. பல வருட காலங்களாக சின்ன சின்ன விடயங்களுக்காக வேண்டி பகையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பகைகளை களையக்கூடிய ஒரு நாளாக பெருநாளுடைய தினத்தை ஆக்கிக்கொள்வோம். பெற்றோர்களை சந்திப்போம், பிள்ளைகளை சந்திப்போம், பிரிந்திருக்கக்கூடிய சகோதரர்களை சென்று சந்தித்து அவர்களுடைய சந்தோஷத்திலும் இன்பத்திலும் நாங்கள் பங்கெடுப்போம். உறவினர்களை சந்திப்பதை ஒரு வணக்கமாக நாங்கள் கருதி இருப்பதை போன்று பெருநாளுடைய தினத்திலே அதை நாங்கள் மிக முக்கியமாக அந்த விடயத்தில் ஈடுபட வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில் பரக்கத்தை உண்டு பண்ணக்கூடியதாகவும், என்னுடைய ஆயுளில் பரக்கத்தை உண்டு பண்ணக்கூடியதாகவும், ஆரோக்கியமான வாழ்வை, எங்களுக்கு சந்தோஷமான வாழ்வை தரக்கூடியது தான் இந்த உறவு முறைகள். எனவே உறவினர்களோடு சேருவோம், உறவை பலப்படுத்திக் கொள்வோம். சில உறவினர்கள் வெளிநாடுகளில் இருப்பார்கள், வெளி பிரதேசங்களில் இருப்பார்கள். பெருநாளுடைய தினத்திலாவது அவர்களோடு நாங்கள் உரையாட வேண்டும். எங்களுடைய இந்த சமூக வலைத்தளங்களை, தொலைத்தொடர்பு சாதனங்களை இவ்வாறான நல்ல விடயங்களுக்கு நாங்கள் பயன்படுத்த வேண்டும். அதை இபாதத்தாக நாங்கள் மாற்ற வேண்டும். அந்த அடிப்படையில் வீணாக டெலிஃபோன் கோல்களிலே எங்களுடைய நேரங்களை செலவழிக்காமல் உறவினர்களுக்கு அதை நாங்கள் அந்த அழைப்பை ஏற்படுத்தி அவர்களை வாழ்த்த வேண்டும், அவருடைய சுகத்தை விசாரிக்க வேண்டும், அவர்களுடைய நிலைமையை விசாரிக்க வேண்டும். இது இபாதத் சகோதரர்களே. அவர்களுடைய பேசுவது, சலாம் சொல்வது, வாழ்த்து சொல்வது இபாதத்தாக இருக்கிறது. எனவே பக்கத்தில் இருக்கக்கூடிய உறவினர்களை நேரடியாக சென்று சந்திப்போம். தூர பிரதேசங்களில் வாழக்கூடிய உறவினர்களுக்கு நாங்கள் டெலிஃபோன் கோல்களின் மூலமாக, தொலைத்தொடர்பு சாதனங்களின் மூலமாக வாழ்த்துக்களை சொல்வோம், துஆ செய்வோம். நாங்கள் எங்களுடைய சந்தோஷத்தை அவர்களோடு பரிமாறிக்கொள்வோம். அதே நேரத்திலே எங்களுடைய வீடுகளில் சமைக்கப்படக்கூடிய, பொதுவாக இந்த ஜகாத்துல் ஃபித்ர், சதகத்துல் ஃபித்ராவை முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு கொடுக்க முடியாது. ஆனால் என்னுடைய வீட்டில் நாங்கள் உணவை சமைக்கின்ற போது, பொதுவாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் உங்களுடைய வீட்டிலே உணவு சமைக்கின்ற போது உங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரரை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. நீங்கள் வீட்டிலே சமைக்கின்ற அந்த உணவுடைய வாசனை திரவியங்கள் பக்கத்து வீட்டுக்காரருடைய உள்ளத்தில், அவருடைய உணர்வில் அது மாற்றத்தை உண்டாக்கும். சிலபோது அவர் பசியோடு இருப்பார், சிலபோது அவர் சாதாரண உணவை உட்கொள்ளக்கூடியவராக இருப்பார். பெருநாளுடைய தினத்திலே என்னுடைய வீட்டில் சமைக்கின்ற போது வீசுகின்ற வாசம், அந்த வாசம் அவரை சிலபோது நோவினைப்படுத்திவிடும், கவலையில் ஆழ்த்திவிடும், துக்கத்தில் ஆழ்த்திவிடும். எனது பிள்ளைகளுக்கு இவ்வாறு செய்ய கிடைக்கவில்லை என்று கவலையில் ஆழ்த்திவிடும். அதனால் சமைக்கின்ற உணவை சற்று அதிகமாக சமைத்து பக்கத்து வீடுகளுக்கு நாங்கள் கொடுப்போம். அது இனிப்பு பண்டங்களாக இருக்கலாம், பலகாரங்களாக இருக்கலாம், உணவாக இருக்கலாம். பக்கத்து வீடுகளுக்கு நாங்கள் பரிமாறிக்கொள்வோம். முஸ்லிம் அல்லாதவர்களுக்கும் அவர்களோடு எங்களுடைய அன்பை வெளிப்படுத்துவதற்கு ஒரு சந்தர்ப்பமாக, நல்லிணக்கத்துக்கு ஒரு பாலமாக, சகவாழ்வுக்கு ஒரு துணையாக எங்களுடைய உணவு பொருட்களை நாங்கள் ஆக்கிக்கொள்வோம். பலகாரங்களை, இனிப்பு பண்டங்களை அவர்களுக்கும் கொடுப்போம். தப்பு கிடையாது. முஸ்லீம்களுடைய உணவுகளை அவர்கள் விரும்பி சாப்பிடுவார்கள். முஸ்லீம்கள் சமைக்கக்கூடிய அல்லது செய்யக்கூடிய இனிப்பு பண்டங்களை அவர்கள் மிகவும் விரும்புவார்கள், ஆசைப்படுவார்கள், எதிர்பார்ப்பார்கள். சிலபோது வாய்களினால் கேட்பார்கள். அவர்களுக்கு நாங்கள் கொடுப்போம். ஏன் பசித்தவர்களுக்கு உணவளிப்பது? பசி என்று வருகின்ற போது ஜாதி மத வித்தியாசம் இருக்க முடியாது. மனித நேயம் என்று வருகின்ற போது இன ரீதியான, மத ரீதியான வேற்றுமைகள் இருக்க முடியாது. உதவி செய்வோம், அவர்களுடைய பசியை போக்குவோம், அவர்களுக்கும் கொடுப்போம், அவர்களை சந்தோஷப்படுத்துவோம். அதுவும் இபாதத்தாக மாறும். எனவே உணவுகளை பரிமாறிக்கொள்வது அதுவும் அன்பை வெளிப்படுத்தக்கூடிய, பெருநாளுடைய தினத்திலே அன்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அம்சமாக இருக்கிறது. அதே நேரத்திலே மிக முக்கியமான ஒரு விடயம்தான், பெருநாளுடைய தினத்திலே நம்மில் பல பேர்கள் நமது மரணித்த உறவுகளை ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு வளமை இருக்கிறது. தப்பு கிடையாது. அவர்களுக்காக நாங்கள் எப்போதும் துவா செய்ய வேண்டும். ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் துவா செய்ய வேண்டும். ஒவ்வொரு துவாவிலும் அவர்களை நாங்கள் சேர்த்து கொள்ள வேண்டும். தப்பு கிடையாது. ஆனால் பெருநாளுடைய தினத்திலே கபிரிஸ்தானங்களுக்கு சென்று அவர்களை தரிசிக்க செல்வதன் மூலமாக பெருநாளுடைய தினத்துடைய ஆனந்தம், சந்தோஷம் இல்லாமல் போய்விடும் என்றால்,
பெருநாளுடைய தினம் துக்கத்தில் கழிந்து விடும் என்றால், கவலையில் கழிந்து விடும் என்றால், பெற்றோருடைய ஞாபகத்திலே கழிந்து விடும் என்றால், அழுகையிலே கழிந்து விடும் என்றால், துக்கத்திலே கழிந்து விடும் என்றால், பெருநாளுடைய தினத்திலே நாங்கள் கபறுகளை தரிசிப்பதை தவிர்த்துக் கொள்வது ஏற்றமானதாக இருக்கும். இல்லை, பெருநாளுடைய தினத்தில் என்னுடைய பெற்றோர்கள் அடங்கப்பட்டிருக்கக்கூடிய இடத்துக்கு சென்று, என்னுடைய சகோதர சகோதரிகள், என்னுடைய உறவுக்காரர்கள், எனது நண்பர்கள் அடக்கப்பட்டிருக்கக்கூடிய இடத்துக்கு சென்று அவர்களுக்காக துவா செய்துவிட்டு அவர்களுடைய கபரை ஜியாரத் செய்துவிட்டு வந்தால்தான் பெருநாளுடைய தினத்தை சந்தோஷமாக கொண்டாடலாம். பிள்ளைகளோடு அன்பை வெளிப்படுத்தலாம், ஆனந்தமாக இருக்கலாம், மகிழ்ச்சியாக இருக்கலாம், ஒரு புடி உண்ணலாம், சாப்பிடலாம் என்று உங்களுக்கு தோண்டுமாக இருந்தால் பெருநாளுடைய தினத்தில் அவர்களை தரிசிப்பதில் தப்பு கிடையாது. ஆனால் கபிரிஸ்தானங்களுக்கு செல்கின்ற போது மிக முக்கியமாக நாங்கள் ஆண் பெண் கலப்பை நாங்கள் தவிர்க்க வேண்டும். எந்த இடத்திலும் ஆண்கள் பெண்கள் கலந்து இருப்பதை இஸ்லாம் அனுமதிக்கவில்லை. எனவே பள்ளி வாயில்களில் தராவி தொழுகையிலே பிரிந்திருந்தோம், வைத்தியசாலைகளிலே பிரிந்திருக்கின்றோம். எனவே ஒரு இபாதத்தை செய்ய போய், ஜியாரத்துல் குபூர் என்று சொல்கின்ற சுன்னாவை செய்ய போய், ஆண்கள் செய்ய போய் அதை பாவமாக மாற்றிவிடக்கூடாது. அந்த இடத்தில் பெண்கள் கலப்பது அது பாவமான காரியம். எனவே கபிரிஸ்தானங்களுக்கு சென்று பெண்கள் தரிசிப்பதை இஸ்லாமிய அறிஞர்கள் மக்ரூஹ் என்று சொல்லியிருக்கிறார்கள். செய்வதால் தப்பு கிடையாது. ஆனால் அது பாவத்துக்கு காரணமாக ஆகுமாக இருந்தால், ஃபித்னாவுக்கு காரணமாக ஆகுமாக இருந்தால், அந்நிய ஆண்களோடு கலப்பதற்கு காரணமாக இருக்குமாக இருந்தால், அந்நிய ஆண்களோடு தனிமையில் இருப்பதற்கு காரணமாக இருந்தால் அது பாவமாக மாறிவிடும். எனவே அப்படியான ஏற்பாடுகள் செய்வதாக இருந்தால் பெண்களுக்கென்ற குறிப்பிட்ட நேரம் அல்லது பெண்களுக்கென்ற குறிப்பிட்ட நாளை ஒதுக்குவது சாலச் சிறந்ததாக அமையும். அந்த அடிப்படையில் நிச்சயமாக எங்களுடைய மரணித்த உறவுகளையும் நாங்கள் ஞாபகப்படுத்த வேண்டும். ஹயாத்தோடு இருக்கக்கூடிய உறவினர்களையும் நாங்கள் மறந்துவிடக்கூடாது. பல பேர்கள் உம்மா வாப்பா மௌத்தா போனதுக்கு பின்னால தான் அவங்களை ஞாபகப்படுத்துறது, கண்ணீர் வடிக்கிறது, அழுவுறது, ஒப்பாரி வைக்கிறது. ஹயாத்தோடு இருக்கும்போது உம்மா வாப்பாவுக்கு ஒரு ஒயில் சாரியை கூட, வாப்பாவுக்கு ஒரு சாரத்தை கூட வாங்கி கொடுத்தது கிடையாது. எனவே ஹயாத்தோடு இருப்பார்கள் உங்களுடைய பெற்றோர்கள், அவர்களை உபசரியுங்கள். மரணத்துக்கு பின்னால் அவருடைய கபரடைக்கு சென்று கடல் அளவு கண்ணீர் வடிப்பதை விட ஹயாத்தோடு இருக்கின்ற உங்களுடைய பெற்றோர்களை சந்தித்து அவர்களை சந்தோஷப்படுத்தி அவர்களுடைய துஆவை பெற்றுக்கொள்வது, அவர்களுக்கு முன்னால் நீங்கள் கண்ணீர் வடிப்பது, உங்களுடைய தப்புக்களை சொல்லி அவர்களிடத்திலே மன்னிப்பு கேட்பது, அவருடைய உள்ளத்தை குளிர வைப்பது மிகப்பெரிய இபாதத்தாக, உங்களுடைய பாவங்கள் அளிக்கக்கூடிய இபாதத்தாக இருக்கும். அந்த விடயத்தை நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். யார் யாருடைய பெற்றோர்கள் ஹயாத்தோடு இருக்கிறார்களோ அவர்களை மறந்துவிடக்கூடாது. அதே போன்று எங்களுடைய சில உறவினர்கள் நிச்சயமாக வைத்தியசாலைகளிலே பல வருட காலங்களாக, மாத காலங்களாக, பல நாட்களாக நோயாளிகளாக இருப்பார்கள். அவர்களையும் நாங்கள் மறந்துவிடக்கூடாது. வீட்டில் சமைக்கப்படக்கூடிய உணவை எடுத்துக்கொண்டு முதலாவதாக அவர்களை பார்ப்பதற்கு நாங்கள் செல்ல வேண்டும். ஹயாத்தோடு இருக்கக்கூடியவர்கள் நாங்கள் உபசரிக்க வேண்டும். அவர்களுடைய துஆக்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். நோயாளிகளை விசாரிப்பது, நோய் விசாரிப்பது ஒரு மிகப்பெரிய இபாதத். மலக்குமார்களுடைய துஆவை பெற்றுத்தரக்கூடிய ஒரு இபாதத். அந்த அடிப்படையில் நோயாளிகள் இருந்தால் விசேஷமாக பிறநாளுடைய தினத்திலே அந்த நோயாளிகளை சந்திப்பதற்காக நாங்கள் செல்ல வேண்டும். வீடுகளில் இருப்பார்கள் அல்லது வைத்தியசாலைகளில் இருப்பார்கள், பள்ளிவாசலுக்கு வர முடியாத அளவு நோயாளிகளாக இருப்பார்கள். அவர்களை சந்திப்போம், அவர்களையும் வாழ்த்துவோம், அவர்களுடைய ஆரோக்கியத்துக்காக துஆ செய்வோம், அவர்களுக்கு ஆறுதல் சொல்வோம், நன்மாராயம் சொல்வோம். இதையும் நாங்கள் வழக்கமாக ஆக்கிக்கொள்ள வேண்டும். என்னிடத்தில் கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, மிக முக்கியமான ஒரு விடயம் தான் நான் ஆரம்பத்தில் குறிப்பிட்டேன். பெருநாள் என்பது வழக்கம் அல்ல, அது வணக்கம். அது வணக்கம், இபாதத். அந்த அடிப்படையில் நாங்கள் மிக முக்கியமாக இந்த பெருநாளுடைய தினத்தை பாவங்களில் கழித்து விடக்கூடாது. ஒரு மாத காலம் பக்குவப்பட்டிருக்கிறோம், ஒரு மாத கால நன்மைகளை செய்திருக்கிறோம், ஒரு மாத காலம் அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக இருந்திருக்கிறோம், பாவங்களை விட்டு விலகி இருந்திருக்கிறோம். பெருநாளுடைய தினத்தை பாவத்துக்குரிய ஒரு தினமாக ஆக்கிவிடக்கூடாது. பெருநாளுடைய தினத்திலும் எனக்கு மரணம் ஏற்படலாம் என்ற அச்சத்தோடு தான் இன்றைய நாளை நாங்கள் கழிக்க வேண்டும். மதுபானம் அருந்துவது, பாவமான காட்சிகளை பார்ப்பது, பாவமான விளையாட்டுகளில் ஈடுபடுவது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதித்த, அதாவது ஆகமாக்கப்பட்ட விளையாட்டுக்களை பெருநாளுடைய தினத்திலே விளையாடுவதை அனுமதித்திருக்கிறார்கள். ஹபஷாவுடைய சிறுவர்கள் பள்ளி வாசலுடைய வளாகத்தில் விளையாடி கொண்டிருக்கின்ற போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தன்னுடைய கணவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அனுமதியோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் அவர்களோடு சென்று அந்த காட்சிகளை பார்த்தார்கள். ஆகமாக்கப்பட்ட விடயங்களை பார்க்கலாம், ஆகமாக்கப்பட்ட விளையாட்டுக்களை விளையாடலாம். எனவே எங்களுடைய விளையாட்டுக்கள் தொழுகைகளுக்கோ ஏனைய கடமைகளுக்கோ தடையாக இருக்கக்கூடாது. இன மோதல்களை, அதே போன்று இன கலவரங்களை ஏற்படுத்துவதற்கு எங்களுடைய விளையாட்டுகள் காரணமாக அமைந்துவிடக்கூடாது. மற்றவர்களுக்கு நோவினையாக, துன்பமாக,
அதாவது துயரமாக, மற்றவர்களுக்கு சிரமமாக எங்களுடைய விளையாட்டுகள் ஆகிவிடக்கூடாது. அனுமதிக்கப்பட்ட விளையாட்டுகளை விளையாடலாம். தொழுகை நேரங்களை வீணாக்கிவிடக்கூடாது. எந்த ஒரு ஃபர்லையும் நாங்கள் கலாவாக்கி கூட விடக்கூடாது. மது அருந்தக்கூடாது. பாவமான விளையாட்டுகளில் ஈடுபடக்கூடாது. வீண் விரயம் செய்யக்கூடாது. வீணான முறையில் எங்களுடைய காசு பணங்களை செலவழித்து விடக்கூடாது. பாவங்களில் எங்களுடைய நேரங்களை செலவழித்து விடக்கூடாது. எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருநாளுடைய தினத்திலே தொழுவித்த அந்த தொழுகையிலே 2 ரக்காத்துகளிலே முதலாவது ரக்காத்திலே சூரத்துல் ஃபாத்தியாவுக்கு பின்னால் சூரத்துல் காஃபை ஓதினார்கள். சூரா காஃபிலே அல்லாஹு தஆலா மரணத்தை பற்றி பேசுகிறான், சக்கராத்தை பற்றி பேசுகிறான். 2வது ரக்காத்தில் சூரா அல் கமரை ஓதினார்கள். சூரா அல் கமரில் அல்லாஹு தஆலா கியாமத் நாளுடைய நாளை பற்றி பேசுகிறான். எனவே அந்த பெருநாளுடைய தினத்தில் சந்தோஷத்தின் உச்சத்தை அடைந்து நினைத்ததை செய்யலாம், நினைத்ததை சாப்பிடலாம், நினைத்ததை குடிக்கலாம் என்று அல்லாஹ்வை மறந்து திக்ரை மறந்து மார்க்கத்தை மறந்து இஸ்லாத்தை உதறித்தள்ளி மனம் போக்கில் இந்த நாளை கழித்து விடக்கூடாது. இந்த நாளில் எனக்கு மரணம் ஏற்படலாம். பெருநாளுடைய தினத்தில் பல பேர்கள் மரணிக்கிறார்கள். எனவே மரணத்தை விட்டு எங்களால் தப்ப முடியாது. மரணத்தை நினைத்து, அல்லாஹ்வை நினைத்து, கியாமத்தை நினைத்து, கபரை நினைத்து எங்களுடைய பெருநாளுடைய எந்த வினாடியை கூட நிமிடத்தை கூட பாவமான விடயங்களில் நாங்கள் செலவழித்துக் கூட கூடாது. எனவே வல்லநாயன் அல்லாஹு தஆலா ரமதானுடைய மாதத்திலே என்னென்ன நோன்புகளை எல்லாம் நாங்கள் நோற்றோமோ அந்த நோன்புகளுக்கு பரிபூர்ணமான கூலி அல்லாஹ் இந்த தினத்தில் எங்களுக்கு வழங்க வேண்டும். அதே நேரத்தில் இந்த பெருநாளுடைய தினத்தில் எங்களுடைய அன்பையும் சந்தோஷத்தை வெளிப்படுத்தி அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அதன் மூலமாக அடையக்கூடியவர்களாகவும் அல்லாஹ்வுடைய ரிதுவானை அடையக்கூடியவர்களாகவும் நம் அனைவரையும் அல்லாஹு தஆலா ஆக்கியருள்வானாக. தக்கபல் அல்லாஹு மின்னா வ மின்கும் சாலிஹல் அஅமால். பாரக்கல்லாஹு லக்கும் ஜமீஅன் وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. والسلام عليكم ورحمة الله وبركاته.